கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து இந்த ஞாயிறு காலை ஆராதனை நாம் கலந்து கொள்ளவும், தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நாம் கவனிக்கவும் நமக்கு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். நம்முடைய இன்றைய தினத்திற்குரிய ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக, ஆதிகால அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க இல்லையா, அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய சீஷர்கள் எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனதுக்கு பிறகு அவனுடைய விசுவாசம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும்போது இந்த பாடத்துக்கு அது ரொம்ப முக்கியம். அந்த பார்ட் ரொம்ப முக்கியம். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பிரசங்கம் பண்ணும் பொழுதே, நான் போயிட்டு திரும்பி வருவேன், வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதை மிக மிக ஆழமாக உணர்ந்திருந்தார்கள் அந்த சீஷர்களெல்லாம். அதனால் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துடுவார் என்கிற ஒரு விசுவாசத்தை கொண்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருந்துதான். அதாவது அவங்க சாவதற்கு முன்பாகவே கிறிஸ்து வந்து அவங்கள எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுவார். அப்புறம் அதற்கேற்ற நிறைய வசனங்கள் அந்த சீஷர்களுக்கு போதிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கப்புறம் அநேக விஷயங்களை அவர்கள் உணர்ந்துட்டாங்க. அதை தொடர்ந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்தபடி அமைச்சுக்கிட்டாங்க. அதனால தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆதிகால அப்போஸ்தலருடைய வாழ்க்கை பாருங்கள், எல்லாவற்றையும் விற்று முன்னாடி கொண்டு வந்து வச்சு அதை வந்து அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவங்களுக்கு என்ன ஐடியானா, இனி நமக்கு வந்து இந்த உலகத்தில் எந்த விதமான வாழ்க்கையும் இல்லை, முடிஞ்சிருச்சு, கிறிஸ்து சீக்கிரம் வந்துடுவார், அவருடைய ராஜ்யம் வந்துடும், அப்போது அவரோட நம்ம வந்து இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு, அதுக்கப்புறம் என்ன அது அடுத்த விஷயம். ஆனால் அதை குறித்த ஒரு சிந்தனையோடு தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருந்தது இல்லையா. இப்படிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கை இப்படி சம்பவித்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவி அவங்களுக்கு கொடுக்கப்படுது, ஊழியங்கள் பெருகுது, சபைகளும் பெருகுது, பிரச்சனைகளும் பெருகுது, விசுவாசமும் பெருகுது, அவிசுவாசமும் பெருகிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த காலத்தில் அந்த ஜனங்களுக்கு ஒரு பக்குவத்தை வரவழைக்க வேணுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் எல்லாரும் ஒன்றுக்கொன்று கூடி ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி ஒரு இடத்துல தேவனுடைய வசனங்களை அவர்கள் பிரசங்கித்து வந்திருந்தால் கூட அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளை அவர்கள் வந்து இன்னும் அவங்க நிறைய விஷயங்கள் எதிர்கொள்ளலை. எதிர்பாராத விதமான பிரச்சனைகள் கூட அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவர்கள் எதிர்கொள்கிறதுக்கு அவர்கள் தயார் இல்லாத நிலைமையில் இருந்தாங்க. அப்போது தேவன் என்ன செய்கிறார்னா, அந்த பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ளவும், தங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும், அதிலிருந்து தேவனுடைய சத்தியத்தில் நம்ம எப்படி நிலைச்சு நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்தான் ஸ்தேவான் என்கிற ஒரு பாத்திரம். சரியா? இப்போ நம்ம ஸ்தேவானை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தேவான் கண்ட தரிசனம் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம். ஸ்தேவானை பார்ப்பதுக்கு முன்பாகவே நம்ம யாரை தான் பார்க்கணும், ஸ்தேவானோட ஒட்டி அவருடைய வாழ்க்கையோடு இணைந்து இருக்கிற ஒருத்தர் நமக்கு நல்லா தெரிஞ்சவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் வந்து பற்றி நமக்கு இப்போ எல்லாமே தெரியும் இல்லையா. அனனியா தேவன் கூப்பிட்டு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லும் பொழுதெல்லாம், அனனியாவை கூப்பிட்டு சொல்லும்போது பாருங்கள், அனனியா சொல்கிறார் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து நான் அநேகரால் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்கிறார். அதுக்கப்புறம் பவுலுக்கு தரிசனமாகி பவுல் தன்னுடைய சாட்சியை குறித்து அங்கே பேசும் பொழுது பாருங்கள், அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் கடைசியாக அவர் சொல்கிறார், நான் வந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தேன், அப்போ தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீர்னு எனக்கு ஒரு இன்டென்ஷன், த ஹோலி ஸ்பிரிட் சொல்கிறோம் இல்லையா, பரிசுத்த ஆவியுடைய உள்ளுணர்வு ஞான திருஷ்டி அடைந்துன்னு இருக்கும். நான் வந்து ஒரு தரிசனம் பார்த்தேன். அப்போ அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சி இவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனாலும் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக ஜெருசலேமுக்கு நீ போ அப்படின்னு சொல்லி பவுலுக்கு சொல்கிறார். பவுல் இதை சொல்லிகிட்டு இருக்கார்.
அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களில் அடித்ததையும், பாருங்க, ஜெப ஆலயத்தில் வச்சு அடிக்கிறாராம் ஜனங்களை, அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது, எப்போ விட்னஸ் பண்ணுறார் பாருங்க, கடைசி அதிகாரங்களில் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஒரு விட்னஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் தேவன் சொல்ல, நீ போ, நீ நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அதெல்லாம் தெரியும். ஸோ இதுதான் ஸ்தேவானை குறித்து, ஸ்தேவானால் அடிக்கப்பட்ட, பாருங்கள், ஸ்தேவான் அடித்து செத்து போயிட்டார். அடிப்பதற்கு காரணமாக இருந்த இந்த பவுல் எப்படி ஒரு விட்னஸ் பண்ணுறார், உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவான். நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நிறைய படிச்சிட்டோம். அதில் அவருடைய ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தரிசனமாகி சொல்லும் பொழுது, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதை நம்ம ஏற்கனவே நிறைய சப்ஜெக்டில் பார்த்துருவோம். என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொல்லும் பொழுது, அடித்தது கிறிஸ்தவர்களை, கூப்பிட்றது இயேசுன்னு ஒருத்தர் என்ன சொல்கிறார், என்னை ஏன் அடிக்கிறேன்னு கேட்குறார். அப்போ எந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் மேலே அவருக்கு அன்பு இருந்திருக்கும். இது ஒரு மைண்டில். இன்னொரு மைண்டு, ஸ்தேவான் சாகும்போது அவர் மேலே இருந்த மதிப்பு பவுலுக்கு இருந்ததை விட சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு ஸ்தேவான் மேலே வைத்திருந்த மதிப்பு ரொம்ப அதிகமாச்சு. அதனுடைய ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை, உம்முடைய சாட்சி. அது எப்படி அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாறி இருப்பார்னா, ஸ்தேவான் சாகும்போது சொன்ன வார்த்தைகள் தான். கண்ணு முன்னாடி ஒரு முன்னாடி நிற்கிறார், எல்லாரும் சுற்றி நின்று அவரை கல்லெடுத்து அடிக்கிறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை சொல்லி தாங்க அவர் மரிக்கிறார். ஞாபகம் இருக்கா? தேவனே, இந்த இரத்தப்பழியை, அதாவது இந்த பாவத்தை இவர்கள் மேலே சுமத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாகிறாங்க. என்ன மாதிரி ஒரு பக்குவம், கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதோட ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். என்ன மாதிரி ஒரு பக்குவம்னா, ஸ்தேவான் போன்ற நீதிமான்கள் அப்படி தான் சொல்லணும். அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னா அவரோட சேரணும். நம்ம இந்த மாம்சத்தில் சேர முடியாது, ஆவிக்குரிய சரீரத்தில் தான் அவர்கிட்ட போகணும். அப்போ இந்த மாம்சம் சாகணும். இந்த மாம்சம் சாகணும்னா ஏதோ ஒன்றில் சாகணும். எப்படி தான் சாகணும் தெரியுமா? காய்ச்சல் வந்தோ அல்லது வேற ஒரு வியாதி இல்லை, தேவனுடைய சத்தியத்து நிமித்தம் ஒரு மரணம் ஏற்படணும். அதுக்கு ஒரே வழி கொலை தான். அந்த கொலைகளில் நிறைய விதங்கள் இருக்குது. அடித்து கொள்வது, மிதித்து கொள்வது இல்லையா? ஆனால் ஸ்தேவான் கொன்ற விதம் பற்றினா அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொன்றதற்கு ஈக்குவலான ஒரு மரணம். எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அவரை குத்தி செதைச்சு அவருடைய உடம்பு இருக்கிற எல்லா ரத்தமும் வெளியே வந்தது. ரத்தம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணம். அதே மாதிரி தாங்க ஸ்தேவானுடைய மரணம். கல்லுலேயே அடித்து ரத்தமெல்லாம் வெளியே வந்ததுக்கு பிறகு தான் அந்த ஸ்தேவானுடைய மரணம் நிகழ்ந்திருக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம அந்த வசனமே பாருங்கள். அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும். அது என்ன வஸ்திரம்? பின்னாடி சில வசனங்கள் படிக்கலாம். ஸ்தேவானை அதாவது கல்லெடுத்து அடித்ததுக்கப்புறம் விட்னஸ்க்காக 4 பேர் அனுப்புவாங்களாம், அவர் செத்துட்டார் அப்படின்னு. கல்லெடுத்து அடிக்கிறாங்க இல்லையா? அடிக்கும்போது அந்த கல் அடித்து அந்த தெறிக்கிற ரத்தம் விட்னஸ் பார்க்குறவங்களுடைய ட்ரெஸ்ஸு மேலே படுமா. அதுதாங்க சாட்சி. ரத்த சாட்சின்னு சொல்கிறாங்களே பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸு மேலே படுமா. அதை அந்த வஸ்திரம் பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி கொண்டு பவுல் முன்னாடி வைக்கிறாங்க பாருங்கள். ஸ்தேவான் செத்தாச்சு, அவருடைய ரத்தம் பாருங்கள். திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மெல்லாம் இந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறவங்க. நம்மெல்லாம் வெறும் நடிப்பு. எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தியாக இருக்கிறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, பிரசங்கம் பண்ணுறது எல்லாமே நடிப்புங்க. இதெல்லாம் கவனித்து பாருங்கள். அந்த காலத்தில் அவர்களெல்லாம் எந்த அளவுக்கு தங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ்ந்துருக்குறாங்க, அந்த ஸ்தேவான் போன்றவர்களெல்லாம். இதெல்லாம் தான் இப்போ நமக்கு நம்முடைய மனசை என்ன செய்யணும், அப்படியே மாற்றணும். ஸ்தேவான் எந்த அளவுக்கு யாருக்காக அடிபட்டார்? அன்னைக்கு
பர்டிகுலராக சொல்லலாம் தெரியுமா? பவுலுக்காக அடிபட்டார். பவுல் முன்னாலே பவுலுக்கு ஒரு விட்னஸுக்காக திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்தேவான் இதை பின்னாட்களில் பவுல் உணர்ந்துட்டு தான் உம்முடைய சாட்சின்னு சொன்னார். ஸ்தேவானை குறித்து அதிகமாக நமக்கு வேதத்தில் இல்லை, ஒரு சில வசனங்கள், ஒரு சில காரியங்களை தவிர. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா ஸ்தேவான் த செகண்ட் மார்டையர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது இரத்த சாட்சியம். அப்படின்னா முதல் இரத்த சாட்சி யார்? 2 கம்பேர் பண்ணலாம். முதல் இரத்த சாட்சி கிறிஸ்து, அதில் 2வது இரத்த சாட்சி இங்கே ஸ்தேவான். பட் அதுக்கு முன்னாடி கவனிச்சிங்கன்னா யாக்கோபு இருக்கார் இல்லையா, யோவானுடைய சகோதரன் யாக்கோபு, அவரை ஏரோது கொலை பண்ணிடுறார். அது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்துன்னு சொல்லி தான் பேதுருவை கொலை பண்ணுறதுக்கு ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் நமக்கு வேத விற்பனர்கள் எல்லாம் இதை குறித்து எழுதும்போது த செகண்ட் மார்டையர் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லப்பட்டிருக்காங்க, 2வது இரத்த சாட்சியாக. அப்புறம் இன்னொரு விஷயம், தேவனுடைய கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போனதுக்கு பிறகு அந்த ஊழியங்கள் எல்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கன்னா, ஒன்றாவே நம்ம இருக்கணும், ஒன்றாவே போகணும், ஒன்றாவே வரணும், அந்த மாதிரி ஒரு சிந்தனை. அது நல்ல சிந்தனை தான். ஆனால் அந்த சிந்தனையில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த சிந்தனை அவர்களை ஒருமுகப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தால சந்தேகம் இல்லை. ஆனால் தேவனுடைய ஊழியம் பெருகாது. அவருடைய செலெக்ஷன் உலகம் முழுதும் இருக்காங்க இல்லையா, அந்த ஊழியம் பெருகாது. அப்போ இவங்க ஒன்றா இருந்துட்டு இருக்கும்போது தேவன் இவங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் சில வசனங்கள் மூலம் கைட் பண்ணும்போது இவங்களுடைய மனது கொஞ்சம் அந்த ஒன்றாக இருக்கிறதுலையே இருந்துட்டாங்களுடைய ஊழியத்தில் அதிகமாக பெருகணுங்கிறது கொஞ்சம் மறைஞ்சிருச்சான். அந்த டைமில் தான் தேவன் ஸ்தேவானை ஒரு பலி கொடுத்தாராம். பாருங்கள் அந்த வசனம் எப்படி இருக்குன்னு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். ஸ்தேவான் நிமித்தமாக எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே என்று மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரை அந்த ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் சுற்றி இருந்துருக்கான். அதுக்கப்புறம் அது வடக்கு பக்கம் இட்டாலி, ரோம், இந்த பக்கம் போல் இந்த பக்கம் ஆசியா கண்டத்தினுடைய கிழக்கு பகுதி, இந்த பகுதியிலெல்லாம் பரவவே இல்லை. அவர்கள் அது ரொம்ப பக்கத்திலேயே சுற்றிட்டு இருந்திருக்கான். இப்போ ஸ்தேவானின் நிமித்தம் எழும்பின உபத்திரவத்தினாலே செதறினாங்களாம். அப்போ எல்லாரும் பயந்து என்னாங்கன்னா செதறி ஒவ்வொரு நாடுகளுக்கு போகும்போது அங்கே நாடுகளுக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். இப்படியாக ஸ்தேவானின் நிமித்தம் தேவன் ஒரு சிதறலை ஏற்படுத்தி உலகமெங்கும் சீஷர்கள் அங்கே போனாங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த ஸ்தேவான் யார்? இவர் ஒரு பெரிய ஊழியக்காரனா. அவர் ஒரு இரத்த சாட்சியாக மறிக்கிற அளவுக்கு பெரிய ஊழியக்காரனான்னு சொல்லும்போது ஸ்தேவானுடைய பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 தாழ்மையான ஒரு பேக்ரவுண்டாக. எப்படின்னா சபைகளில் அங்கே ஊழியங்கள் பெருகும்போது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம் 1ஆம் வசனத்தில், அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விரோதமாய் முறுமுறுத்தாங்க. நிறைய அங்கே விதவைகள் இருந்திருக்காங்க கிரீக்கில். அப்போ அவங்களெல்லாம் சரியாக யாருமே கவனிக்கிறது இல்லை. நமக்கு நல்லா தெரியும், விதவைகளுக்கும் திக்கற்றவர்களையும் நம்ம அதிகமாக கவனிக்கணுமா. பைபிள் வசனம் அப்படி தான் இருக்கு. விதவைகளையும் திக்கற்றவர்களையும், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் யாருமே இல்லை. இப்போ அந்த எண்ணத்தில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்களெல்லாம் சரியாக கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லும்போது அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை எல்லாம் வரவழைச்சு, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் நாங்கள் பந்தி விசாரணை பண்ணுறதெல்லாம் சரியாக இருக்காது, அதனால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களை நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். அவங்கள கரெக்டாக கவனிக்கிறதுக்கு இந்த வேலையில் அவங்கள நம்ம அப்பாயின்ட் பண்ணலான்னு சொல்லி அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்போஸ்தலர்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலும் ஊழியத்திலும் இடைவிடாமல் நாங்கள் இருக்கோம். இந்த 7 பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இந்த பராமரிப்பு வேலைகள் எல்லாம் அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பேர்த்தை அவர்கள் நியமிக்கிறாங்க. அது நற்சாட்சி பெற்றவர்கள். அந்த 7 பேர்த்தில் முதன்மையானவர் தான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இந்த யோசனை சபை எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய, கவனிச்சிங்கன்னா ஆனால் ஆக்சுவலாக அவர் என்ன பந்தி விசாரிப்பு வேலைக்கு வரவர்,
பரிமாற வேலைக்கு வந்தவருக்கு தேவன் பரிசுத்தாவியினால் நிரப்பினாராம். கவனிக்கிறீங்களா? அதான் பேக்ரவுண்டு. பந்தி விசாரிக்க வரார். அப்போ அவர் விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாய் ஸ்தேவானையும், பிலிப்பு, பிரிகோர், நிக்கானோரையும், தீமோனையும், பர்மேனாவையும், யூத மார்க்கத்தமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த 7 பேரும் போய் என்ன வேலை செய்யணும்? இந்த சகோதரிகளுக்கு தேவையான பராமரிப்புகள், பந்தி விசாரிப்புகள், இது தான் பண்ணணும். இதில் நாளுக்கு நாள் அந்த 7 பேர்த்தில் ஸ்தேவான் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரன் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாருங்க அந்த டைமில். பாருங்கள், அப்போஸ்தலர் 6:8 வாசிக்கலாம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். பாருங்க, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கார். பாருங்க, இவர் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது, 12 பேர்த்தில் ஒருத்தர் கிடையாது. ஆனால் அவர் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறார். அப்போது இவர்கிட்ட நிறைய போய் வெளியே பார்த்துருக்கார். அப்போ இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்காகவே பல நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. அதுதான் நம்ம ஆச்சரியமாக இருக்கு. பாருங்கள், அப்போ எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருப்பார்ப்பா. அப்பொழுது லிபர்த்தனீர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தைச் சேர்ந்தவர்களும், சிரேனே பட்டணத்தார், நமக்கு தெரியுமில்லை, ஏற்கனவே சிரேனே பட்டணத்தை சீமோனு குறித்து சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். சிரேனே பட்டணத்திலிருந்தும், அலெக்சாண்ட்ரியா பட்டணத்திலும், சிசிலியா நாட்டாரிலும், ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணினார்கள். ஸோ பாருங்கள், வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து இங்கே ஸ்தேவானோட தர்க்கம் பண்ணுறாங்க. அப்படின்னா ஸ்தேவான் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருப்பார் நமக்கு ஏற்கனவே தெரியும். பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னாலே அவருக்கு என்ன தெரியும் தெரியுங்களா? தேவனுடைய வசனங்களுடைய நுணுக்கங்கள் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் மூலமாக நிறைய வசனங்கள் சீஷர்கள் மூலமாக தெரிஞ்சிருக்கும். அதை வியாக்கியானம் பண்ணியிருப்பாங்க, அதை தியானம் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய அநேக விதமான ஞான கருத்துக்களை தங்களுக்குள்ள உள்ளே வச்சுக்கிட்டு அதை சரியான நேரத்துக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி தான் இப்போ ஸ்தேவான் செய்திருக்க கூடும். அதனால தான் அவன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. யாருக்குமே ஸ்தேவானுக்கு ஆப்போசிட்டாக பேச முடியலையா? எந்த அளவுக்கு இருந்திருப்பார். அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாம் இருந்த காலத்திலேயே ஸ்தேவானை தேவன் எந்த அளவுக்கு அவர் உயர்த்தி வச்சிருந்திருக்கார் தேவனுடைய ஊழியத்தை பொறுத்த வரைக்கும். இதையே தாங்க ஏற்கனவே சொல்லிட்டார். அந்த வசனம் நிறைவேறுது. தன்னுடைய சீஷர்களுக்கு தான் போனதுக்கப்புறம் அவங்க ஊழியத்தில் ஈடுபடும் போது அவங்க நீங்கள் நிறைய உங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரும், அவமானங்கள் வரும் எல்லாம் சொல்லிவிட்டு, யாராவது ராஜா முன்னாடி போய் நீங்கள் நிற்கும்போது பயந்துடாதீங்க, அங்கே என்ன பேசணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். வசனம் எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு ஆதாரமான வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். லூக்கா 21:15. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். அது ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். உங்களை எதிர்க்கிறவர்கள் ஒருவரும் எதிர்த்து பேச முடியாது. இப்போ ஸ்தேவானுக்கு ஆப்போசிட்டாக யாருமே பேச முடியல. ஆனால் கடுமையான கோபம். ஏன்னா இவர் வந்து தேவனுடைய காரியங்களை குறித்து அதிகமாக சொல்லிகிட்ருக்கார். இந்த ஜனங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால் பாருங்கள், அப்போஸ்தலர் 6 முழுவதும் நம்ம படித்து பார்க்கணும். பட் ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம கவனிக்கலாம். அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக, கவனிங்க, மனுஷரை ஏற்படுத்தி, கவனிக்கிறீங்களா, ஜனங்களை தயார் பண்ணுறாங்களாம் பொய் பேசுறதுக்கு. அதான் அடுத்த வசனம் நம்ம கவனிக்கும்போது, ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டுனா புரியுதா, தூண்டி விடுறது. அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பாஞ்சு அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்தேவான் மேலே கோபம் இருந்திருக்கும். இப்போ ஊழியத்தை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் மேலே இந்த மாதிரி சில ஆக்ரோஷங்கள் அதிகமாக வரலைன்னா அவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. ஆக்ரோஷம் வரணுமா நம்ம மேலே? நம்மளை கட்டிச்சு கொதற மாதிரி ஜனங்க இருக்கணும். அதுதான் நம்ம செய்த வேலைக்கு ஆதாரம். நார்மலாக பிரசங்கம் பண்ணிவிட்டு நார்மலாக ஜனத்தை சேர்த்துட்டு அப்படியே குரூப் சேர்த்துட்டு அப்படி போகிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த வசனங்களின் மூலம் சில பேருக்கு
என்ன வந்திருக்கணும், சில பிரச்சனைகள் வந்திருக்கணும். அந்த பிரச்சனைகள் மூலம் யார் உங்களுக்கு சத்தியம் சொல்லி கொடுத்தது அல்லது யார் உங்களை வழி நடத்துறது, அவர்களுக்கு இந்த கல்லடி வரணுமா. அப்போ தான் நம்ம செய்த ஊழியத்துக்கு அது ஒரு சாட்சியாக இருக்கும். இப்போ அது ஒரு மிகப்பெரிய சாட்சியாக அங்கே விளங்குது பாரு. ஜனங்கள் எல்லாரும் வேதபாரம் எல்லாம் எழுப்பி விட்டு அங்கே ஆலோசனை, நமக்கு தெரியுமில்ல செனகதரின் அப்படின்னு சொல்லுவோம், ஆலோசனை சங்கம். அதுதான் இருக்கிறதே ரொம்ப டாப் மோஸ்ட் சங்கம். அங்கே ஒரு முடிவு பண்ணாங்கன்னா அந்த முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆலோசனை சங்கத்தில் கொண்டு போய் பாருங்கள், பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். அப்புறம் இந்த மனுஷன் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாய் தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசினான். அது வேணா உண்மை, அவர் நிறைய பேசிகிட்டே இருந்திருக்கார், நல்ல விஷயந்தான் சொல்லியிருப்பார். ஆனால் இவன் எப்படி சொல்கிறாங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாய் ஓயாமல் பேசிகிட்டு இருக்கார் என்று சொல்லி அவர் மேலே அங்கே குற்றச்சாட்டுறது மட்டும் இல்லை. பாருங்கள், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படி என்றால், நஸ்ரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். பாருங்க, இந்த ஸ்தலத்தை இந்த ஆலயத்தை எல்லாம் அழிச்சிட்டு இயேசுன்னு ஒருத்தர் வந்து இதெல்லாம் அழிச்சிட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று நாங்கள் சொல்ல கேட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இப்போ பாருங்கள், ஒரு ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி அங்கே ஸ்தேவானை நிறுத்தியிருக்காங்க. எல்லாரும் பயங்கரமான ஒரு கோபத்தில் நிற்கிறாங்க. பட் அந்த இடத்துல எல்லாரும் கோபமாக அவரை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய முகம் எப்படி இருந்தா பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அந்த சீன் கொஞ்சம் பார்த்தீங்களா? சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எதிரிகள். அவரை வந்து கடிச்சு கொதறு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு பார்க்கும்போது நார்மலாகவே நம்மளை சுற்றி அப்படி யாராக இருந்தான்னு வச்சுங்களேன், நம்மளை பயங்கரமாக எல்லோரும் கடிச்சு கொதற மாதிரி பார்க்குறாங்க, அடித்து கொள்கிற மாதிரி பார்க்கும்போது நம்முடைய முகம் எப்படி இருக்கும்? அப்படியே பயந்த மாதிரி இருக்கும் இல்லையா? என்ன பண்ணிடுவாங்களோ, அந்த மாதிரி தான் இருக்கும். அவருடைய முகம் எப்படி இருந்தான்? தேவதூதரை போல். அப்படின்னா புரியுதுங்களா? தேவதூதர் ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லை, தேவதூதரை பார்த்தாங்களான்னு தெரியாது. ஆனால் அவர் எப்படி அதை புரிந்து கொள்ளணும்னா, தேவனுடைய சார்பில் ஒரு மனுஷன் வந்து நின்னா எப்படி இருக்கும்? எல்லாரையும் அப்படி சுற்றி அப்படி பார்த்தாருன்னா எப்படி இருக்கும்? திங்க் பண்ணி பாருங்கள். சாக போகிற நேரத்தில் எல்லா ஜனங்களையும் பார்த்து அவர் பார்க்குற ஒரு பார்வை எப்படி இருக்கும்னா, தேவன் பார்க்குற மாதிரி இருக்குமா? அதான் அந்த வசனம் எனக்கு விட்னஸ் பண்ணுது. இதுதான் ஸ்தேவானுடைய முகத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நம்மெல்லாம் பல முகங்களை காட்டிடுவோம் நிறைய இடங்களில். கோபமுகம், அப்புறம் மூர்க்க முகம், சோகமுகம், சொந்த முகம், சுகமுகம் எல்லாம் காட்டுவோம். தேவமுகம் எங்காவது காட்டுறோமான்னு பாருங்கள். எல்லாம் நம்மளை சுற்றி ஜனங்களெல்லாம் நம்மளை வந்து பீறி போடுகிற நிலைமையில் இருக்கிற போது தேவனை போல முகத்தை காட்டக்கூடியவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான், ஸ்தேவானை போல. இதுதான் சப்ஜெக்டு, இதுதான் இங்கே பாடம். அன்புக்குரிய சகோதர சொல், இப்போ அவர் தேவனை போல தன்னுடைய அந்த தேவதூதனை போல தன்னுடைய முகத்தை வச்சிருக்கிறாருங்கிறதுக்கு அத்தாட்சி அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் பாருங்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் எதிரிகள், சிங்கங்கள், கரடிகள், புலிகள், பீறி போடுறதுக்கு ரெடியாக இருக்கான். இப்போ இவரை சுற்றியில் நிறுத்தியாச்சு. பிரதான ஆசாரியன் தான் அங்கே தலைவன், அந்த செனகதரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆலோசனை சங்கம். பிரதான ஆசாரியன் தன்னுடைய சேரில் உட்காந்துருக்கார். இப்போ அவர் கேட்குறார், பார் உன்னை பற்றி இவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார். அந்த முதல் வசனம் எப்படி இருக்குன்னா, அப்போஸ்தலர் 7:1 வசனத்தில் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படி இருக்கிறது, இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். யோசனை பண்ணி பாருங்க, பிரதான ஆசாரியனே அந்த எதிரிகளுக்கு தலைவர் தான். அவர் வந்து இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாரா? அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம தமிழில் அந்த ஸ்லாங் இருக்குது, இங்கிலீஷில் கொஞ்சம் படிச்சுன்னா இஸ் இட் ட்ரூ, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு கேட்குறாரு. இவங்கெல்லாம் உங்களை பற்றி குற்றஞ்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஸ்தேவான் தன்னுடைய அந்த ஒரு தெய்வ முகத்தை எப்படி காமிக்கிறார் தெரியுங்களா? தன்னை சுற்றி தன்னை பீறி போட வந்த ஜனங்கள் கிட்ட அவர் பேசுகிறார். அப்பொழுது அவன் சகோதரரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுதாங்க தெய்வ முகம், புரியுதுங்களா? சகோதரரே கேளுங்கள்.
அடிக்க போகிறாங்க, கொல்ல போகிறாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்கிறார்? இப்போ சகோதரரை கேளுங்கள். இது ஃபஸ்ட்டு முகம். ரெண்டாவது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபட்டோமியா நாட்டிலே மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாக. எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் தெரியுங்களா? எப்படி அந்த பெந்தேகொஸ்தே நாளில் பரிசுத்தாவி வரும்பொழுது பேதுரு எப்படி ஒரு மகிமையுள்ள பிரசங்கம் பண்ணி ஒரு நீண்ட சரித்திரம் சொன்னார் இல்லையா? த சேம், அதே நாம் மாதிரி நீண்ட சரித்திரத்தை தேவனுடைய திட்டம் ஆபிரகாமிலிருந்து எப்படி ஆரம்பிக்குது, நம்மளாம் ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தெய்வ திட்டத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறார். பிரதான ஆசாரியின் முன்னால், எல்லா ஜனங்கள் முன்னால் 2 விஷயம் சொல்லிட்டார். ஒன்று சகோதரரே, இன்னொன்று நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம். அப்போது இவங்கெல்லாம் அவரை யாரோன்னு நினச்சி கொண்டு வந்து கொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லையா? ஆனால் இவர் எப்படி நினைக்கிறார்னா, அவங்களையெல்லாம் தன்னுடைய சொந்த சகோதரா நினச்சி, இதுதாங்க தெய்வ முகம், தேவ தூதன் முகம்ங்கிறது தான். இன்றைக்கி நம்ம சபையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலோசனை மீட்டிங்கெல்லாம் நடக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் வரும், கருத்து வேறுபாடு வரும். வேறுபாடு வரும்போதே வேறுபடுகிறவருடைய முகங்கள் சைத்தான் முகங்களாக மாறுகிறதை நம்ம கவனிக்கலாம். தெய்வ முகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சிலர் தான் இருக்க முடியும். அந்த தெய்வ முகம் எப்பொழுதுமே ஒரு சாந்தத்தையே காட்டி கொண்டிருக்கும். அது எந்த காலத்திலும் வேறு எந்த முகத்தையும் அது காட்டாது. அப்போது இங்கே அவர் அந்த ஜனங்கள் மத்தியில் சொல்லும்போது பாருங்கள், ஒரு நீண்ட ஒரு ஆபிரகாமிலிருந்து ஒரு சரித்திரத்தை ஆரம்பிக்கிற. பட் அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. அதில் முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு சொல்கிறார். அப்போ ஆபிரகாமை அங்கே குடியமர்த்தலிருந்து ஆபிரகாமுடைய ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஈசாக்கு, அதுக்கப்புறம் யாக்கோபனுடைய அந்த சரித்திரம், இஸ்ரேல் ஜனங்களுடைய சரித்திரம், அவர்கள் வனாந்தரத்தில் தேவன் வழி நடத்தினது எல்லாமே சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். சுருக்கமாக சொல்லிட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணிக்கிற காரியத்தில் சொல்லும் பொழுது அங்கே தாவீதை குறித்து சொல்லிட்டு என்ன சொல்கிறார்னா, தாவீது ஒரு ஆலயத்தை தேவனுக்கென்று ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவர் விரும்பினார். அப்போஸ்தலர் 7:46 பாருங்கள், இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அடுத்த வசனம், சாலமோனோ அவருடைய ஆலயத்தை கட்டினான். பெரிய பயங்கரமான ஒரு ஆலயம் தான். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் தான் இவர் சொல்கிற வார்த்தைகள் தான் அவர்களை இடற செய்கிற மாதிரி இருந்ததுதான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளால் செய்யப்பட்ட ஆலயத்தில் வாசமாகிறார். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கையில் கட்டினீங்க, எல்லாம் இடிஞ்சு போகுது. பவுல் அதை சொல்லிட்டார், நீங்களே அந்த ஆலயம். அதனால் தேவன் இந்த கைகளால் கட்டின ஆலயத்தில் வாசமாக இருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, நாம் வணங்குகிற தேவன் வானத்துக்கும் பூமிக்குமே ஆண்டவர், தனியாக ஒரு பில்டிங்க்கு ஆண்டவர் அல்ல. பாருங்கள், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கும் ஸ்தலம் எது கேட்குறார். இவர்கள் எல்லாவற்றையும் என் கணம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார்னு சொல்லிட்டு ரொம்ப நீண்ட ஒரு பிரசங்கம் தான். கடைசியாக அந்த ஜனங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டார். வணங்கா கழுத்துள்ளவர்களே அப்படின்னார். ஏற்கனவே அவங்களுக்கு கோபம் இல்லையா? வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. எங்கே விருத்த சேதனம் ஆகலையா? இருதயத்திலே ஆகலை, செவியிலே ஆகலை. இதை தாங்க பவுல் சொன்னார், இருதயத்தில் விருத்த சேதனம். படித்தோம் இல்லையா? உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதுமே நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க. அப்படின்னா தேவனுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க. தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தாங்க? யாரை கொல்லாமல் விட்டீங்க? எல்லாத்தையுமே கொண்டுட்டீங்க. நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செஞ்சாங்க. இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாக இருக்கிறீங்க. ஏன்னா தேவன் தேவதூதரை கொண்டு நியாயப்பிரமாணத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் கேட்டபோது பாருங்கள், அப்போஸ்தலர் 7:54 வாசிக்கலாம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார். இப்போ பாருங்கள், அந்த சீன் எப்படி ஓடுதுன்னா, அவன் இவர் பேசிகிட்டு இருக்கிற போது இவர் பேசுகிறது அவங்க கேட்குற மாதிரி இல்லை, ஆனால் பேசுகிறார். பல்ல கட்டிக்கிறாங்களாம், பயங்கரமாக நரன் பல்ல கட்டிக்கிறாங்க. அப்போது அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சொல்லலாம் தெரியுமா?
ஒரு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நிலைமைக்குள்ளே இப்போ ஸ்தேவான் அப்படி கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறார். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு பார்க்குறாராம். புரியுதுங்களா? தேவனுடைய மகிமை, தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். இப்போதான் ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு கேள்வி. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ ஸ்தேவான் இப்போ தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தாரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டார். பவுலுக்கு கூட ஒரு ஒளி தான் கண்ணில் அடிச்சுது. கிறிஸ்து அவர் என்னைக்கு மேலே போனாரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யார்கிட்டையுமே தன்னுடைய உருவத்தை அவர் காட்டலை. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இது எப்படி பார்த்துருக்கணும்? தேவனையும் அவருடைய மகிமை, மனுஷகுமாரன் அவருடைய வலது பார்சல் நிற்கிறது எப்படி? யோவான் 1:18 வாசிக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனை வெளிப்படுத்தினார்னு படிச்சிருக்கோம். 1 யோவான் 4:12 வாசிக்கலாம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நமக்குள்ள அவருடைய அன்பு வேணா பூரணப்படும், நம்ம அவரை பார்த்ததில்லைங்கிற. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி அங்கே ஸ்தேவான் தேவனையும் கிறிஸ்துவையும் பார்த்துருக்க முடியும்? இது நமக்கு ரொம்ப வேதமானவர்களுக்கு இது தெளிவு. நீங்களே சொல்லுங்கள், அவர் தேவனை இந்த வசனமெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அவர்கள் தேவனையும் கிறிஸ்துவையும் பார்த்துருப்பாரா அப்படின்னா, அவர் கண்டது ஒரு காட்சி, அவ்வளோதான், ஒரு விஷன். எசேக்கியேல் கண்ட தரிசனம் பார்த்தோமா இல்லையா? அதே மாதிரி யோவான் கண்ட தரிசனம், இதெல்லாம் தரிசனங்கள் தான் பார்க்குறாரு. ஒரிஜினலாக தேவன் அங்கே பார்க்கல. நமக்கு வசனத்திலேயே தேவன் யாரும் பார்க்க முடியாது. அவர் தன்னுடைய பரிசுத்தாவின் நிறைக்கும் பொழுது நார்மலாகவே நம்ம பூமியில் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கவனிங்க, நார்மலாகவே ஏதோ ஒரு இடத்தை குறித்து நினச்சிட்டோம். ஏற்கனவே ஒரு பார்த்துருக்கோன்னு வச்சுங்களேன், ஒரு மைசூர் மகாராஜா கோட்டை அப்படி வச்சுங்க. ஏற்கனவே நம்ம மைசூரில் போய் பார்த்துருக்கோம். திடீர்னு யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட பேசும்போது இந்த மைசூர் மகாராஜா கோட்டைக்குள்ளே நம்ம அன்றைக்கி போகும்போது அப்படின்னு ஒன்று எது வந்துடும், அந்த கோட்டையே உள்ளே வந்துடும். நம்ம பார்த்தது எல்லாம் வந்துடுது இல்லையா? அப்போ நம்ம நார்மலாக இருக்கும்போதே நமக்குள்ள ஒரு விஷன் இருக்கு இல்லையா? சில பேருக்கு பகல் கனவு, அதை பற்றி படிச்சுருக்குறோம். அப்படியே ஒரு விஷன் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே ரோட்டில் போகும்போது அப்படியே ஒரு நோட்டு கட்டுகள் கீழே இருக்கிற மாதிரியும் அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் பகல் கனவு. சாதாரணமாக இருக்கும்போதே பகல் கனவு இப்படி வரும்பொழுது பரிசுத்தாவியிலே நிறைந்தவருக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷனை தேவன் கொடுக்கறதுக்கு அவர் வல்லவராக இருக்கார். அது புரியும் இல்லையா? அந்த இடத்துல அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அவர் சாக போகிறார். சாவதற்கு முன்பாக அவருக்கு ஒரு விஷன், அதாவது தன்னுடைய கான்சியஸ் விட்டு அவர் இப்போ வெளியே போனோம். ரொம்ப முக்கியம். அவர் ஒரு காட்சிக்குள்ளே போனோம். அந்த காட்சியை பார்க்குறார். பார்த்துட்டு தான் இதை சத்தம் போட்டு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைச்சிக்கிறாங்களாம். இவர் பேசுகிறத அவங்களால கேட்கவே முடியல. காதுகளை அடைச்சிட்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து, எத்தனை பேர் பாய்ஞ்சாங்கன்னு தெரியல, பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இதே மாதிரி தானே அப்படியே இழுத்துட்டு போய் சிலுவையில் அடைச்சு குத்தி இல்லையா செதைச்சு கொண்ட மாதிரி ஸ்தேவானையும் அவர் என்ன செய்கிறாங்க பாருங்கள், புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். கவனிக்கிறீங்களா? இந்த ஒரு காட்சியை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த கல் எறிகிறது இருக்கு இல்லையா? இப்போ நார்மலாக ஒரு கொலை செய்கிறதுனா ஒருத்தரை வெட்டுனா ஒரே டைமில் கழுத்து துண்டாயிடும், இந்த பிளட்டெல்லாம் போகாது, தலைக்கு போகாது, செத்துருவாங்க. சில நேரங்களில் கை கால்களை உடைச்சா கூட அந்த பிளட்டு கிளாட் ஆகிற வரைக்கும் ரொம்ப நாள், அது சிலுவையில் இறங்கலாம் அப்படி தான் இருப்பாங்க. சில பேருடைய கைகள் கால்கள் துண்டிக்கப்படும், ஆனால் உயிரோடு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கழுத்து மூளைக்கு போகிற அந்த பிளட்டு போயிட்டு தான் இருக்கும். இப்போது ஒருத்தரை கல் எறிகிறாங்க அப்படின்னா அவர் சாகிறார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய மூளைக்கு போகிற அந்த பிளட்டு வந்து கிளாட் ஆகணும் அல்லது வெளியே வரணும் உடம்பு ஃபுல்லாக. அப்போ எப்படி கல்லெறிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இதை குறித்து நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. கல்லெறிந்து கொள்வது அதுக்கு தனி வசனங்கள் கூட இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, கல்லுன்னா சும்மா சாதாரண சின்ன கல்லுன்னு நினச்சிக்க வேண்டாம், நல்லா கொஞ்சம் பெரிய கல் தான். 4 கல்லில் அடித்தா மண்டையை உடஞ்சிரும். 20 கல்லில் 20 பேர் சேர்ந்து அடித்தாங்கன்னா உடம்புல காயமாகும். அந்த பிளட்டு வந்து என்ன ஆகுமா, சுற்றில் நிற்கிற அந்த சாட்சிக்காரருடைய ட்ரெஸ்ஸு மேலே அந்த பிளட்டு படுமா. ஒரு செட்டை அடித்து முடிச்சோடனே கீழே விழுந்துருவாங்க, செத்துட்டாங்களான்னு பார்ப்பாங்க. பவுலு கூட அப்படி தான், நீங்கள் படிச்சிருக்கீங்களா? கல் எடுத்து அடித்து கீழே விழுந்துட்டார், செத்துட்டாருன்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் உடனே காலையில் எந்திரிச்சு அடுத்த நாளே அவர் வந்து ஊழியத்துக்கு அவர் போயிட்டாருன்னு நல்லா படிச்சிருக்கோம். அது பவுலுக்கும் நடந்திருக்கு. அதை பின்னாடி ஏன் அது நடந்துன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ஸ்தேவானை அடிக்கும்போது தலையில் தான் அதிகமாக அடித்திருக்க வேணும். தலையில் அடிக்க அடிக்க அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த சிதறல்கள் எல்லாம் வெளியே வந்து ரத்தம் வெளியே வந்து அது பீச்சி அடிக்குமா, புரியுதுங்களா? கல்லில் அடிக்கும்போது அப்போ எப்படிப்பட்ட கல்லில் தான் அடிச்சிருக்கணும். நார்மலாக வந்து ஒரு பளபளன்னு இருக்கிற கல் அடித்தாலாம் காயமெல்லாம் வராதுங்க. எப்படிப்பட்ட கல் தெரியுமா? அந்த சில கற்கள் எல்லாம் பார்த்துருங்களா, கூர்மையாக இருக்கும். செலக்ட் பண்ணி அடிப்பாங்க. எந்தெந்த கற்கள் எல்லாம் கூர்மையாக இருக்கிறதோ, இன்னும் அடித்து சாகணும், கல்லில் அடித்தே சாகணும். அதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, சாகிற வரைக்கும் வலிக்கும். எல்லா இடத்துலையும் வலிக்கும். தலையில் வலிக்கும், நெஞ்சில் வலிக்கும், கையில் வலிக்கும், காலில் வலிக்கும். வலியோடவே சாகணுங்க. எவ்வளோ பெரிய ஒரு தண்டனை தெரியுமா? எல்லாமே நிறைய தண்டனைகள், இதுவும் ஒரு கொடூரமான தண்டனை தான். ஆனால் இது என்ன ஆச்சரியம்னா, கல்லெறிந்து கொள்வதற்காகவே சில பாவங்கள் இருக்கு. அந்த தண்டனை தான் கல்லெறிகிறது. அதில் ஒரு பாவத்தை கூட அவர் செய்யலை. பொய் சாட்சி சொல்லி அவருக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர்த்த நிறுத்தி சாட்சிக்காரர்களை வேற முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. கல் எடுத்து அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அவருடைய கான்சியஸ் அவரை விட்டு போயிடுச்சு. அதான் அந்த காட்சியை அவர் பார்க்குறார். இன்னொரு விஷயம் பார்த்துருக்கீங்களா? வசனம் படிக்கும்போது இப்போ நம்மெல்லாம் கல் எடுத்து அடித்தான்னா ஐயோ அம்மான்னு கத்துவோம். அந்த மாதிரி கதர்ன எந்த சத்தமும் ஸ்தேவான் இடத்துலேருந்து வரல. ஜெபம் மட்டும் வந்து தான். அது ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, இவர் எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. இவர் அவங்கள பார்க்கல, எதிரிகளை பார்க்கல, கல்லறிகளை பார்க்கல, அங்கே தேவனையும் குமாரனையும் பார்த்தாராம். இதுதான் ஒரு நீதிமானுடைய பக்குவமான நிலைமை. இதை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு இன்னும் 1000 வருஷம் ஆகும். 1,44,000 பேருங்கிறது சாதாரணமான செலெக்ஷன் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கவனிங்க. நம்மளாம் இந்த பூமியில் நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். 1,44,000 பேர் எப்படி இருப்பாங்க? அப்நார்மல், த பெக்யூலியர் பீப்புள் இன் த வேர்ல்டு. அவங்க மட்டும்தான் இந்த பூமியில் அவங்க இப்படி தான் தங்களை அந்த மாதிரி வாழ பழகிக்குவாங்களாம். அப்போ பாருங்கள், அந்த கற்கள் எல்லாம் அடித்து அந்த வலிகள் ஏற்படும் போது ஐயோ அம்மான்னு அவர் கத்துன மாதிரி தெரியல. 2 விஷயம் சொன்னார். இந்த விஷனை பார்த்தார், இன்னொன்று தேவனை நோக்கி அவர் கெஞ்சும் போது இந்த ஒரு பாவத்தை இவர்கள் மேலே. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இருந்திருக்கும் இல்லையா? ஒரு பக்குவத்தில் ஒருத்தர் அடிபட்டு வலியோடு ஒருத்தர் சாகிறாருன்னா அவர் தானே நீதிமான், அவர் தானே ரத்த சாட்சியாக இருக்க முடியும். ஸோ அவர் வந்து இன்றைக்கி பெரிய விட்னஸாக தேவன் நமக்கு முன்னாடி வைக்கிறார். இந்த சாட்சிக்காரர் சுற்றில் நிற்கிறாங்க. இவர் செத்ததுக்கு சாட்சியே அடித்து அவருடைய பிளட்டு அந்த சாட்சிக்காரருடைய வஸ்திரத்தின் மேலே படுது. அந்த வஸ்திரத்தை கழட்டி கொண்டு போய் சவுலுடைய பாதத்தில் வைக்கிறாங்க. பாருங்கள், இவர் செத்ததுக்கு இரத்த சாட்சி அப்படின்னு வச்சாங்களாம். எந்த அளவுக்கு அந்த இடத்துல தன்னுடைய சாட்சியை அங்கே ஸ்தேவான் வெளிப்படுத்தியிருக்காருங்கிறத நம்ம கவனிக்கலாம். பாருங்கள், அப்பொழுது கர்த்தராகி, அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லிட்டு தான் அவர் சாகிறார். கர்த்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுதுகொள்ளியில் அவர் கல்லறிந்தார்கள். ஸோ ஏன் அந்த இடத்துல பிதாவாகிய தேவனையும் பார்க்குறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தரிசனத்தையும் பார்த்தா கூட இந்த இடத்துல இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், இது அப்படியே நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம கம்பேர் பண்ணும்போது அவர் மரிக்கும் போது என்ன சொன்னார்னு படிச்சிருக்கோம். பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். அப்போ இங்கே ஸ்தேவான் கூட என்ன பண்ணியிருக்கணும்?
பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லல தெரியுமா? அதுதான் சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொண்ட விதம், பக்குவம், பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல். அதுதான் என்னைக்கு ஆண்டவர் இந்த பூமியில் மரித்து ஈடுபலி கொடுத்து உயிர்த்தெழுந்த மகிமைக்குரிய நிலைமைக்குள்ள போயிட்டாரோ அப்பவே அவர் பிதா என்ன சொல்லிட்டார்னா, சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கையில் கொடுத்துட்டார். இதை ஆண்டவரே விட்னஸ் பண்ணிட்டு போனார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் நன்றாக உணர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. மரண தருவாயில் கூட பக்குவமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்படின்னா பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்து கையில் ஆவியை ஒப்படைக்கிறார்னா எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரார். அவர் தானே உயிர் தெழுப்பணும். அப்போ உயிர் தெழுப்புற கையில் தான் ஆவி கொடுக்கணும். பக்குவம் பாருங்க, உயிர் தெழுப்பினவர் கையில் தானே ஆவி கொடுக்கணும். இதில் ஆச்சரியம் என்னென்னா, அவர்கள் அப்போவே கிறிஸ்து வருவார்னு எதிர்பார்த்தாங்க. கிறிஸ்து வருவார்னு எதிர்பார்த்த போது அந்த ஆவியை கொடுத்தாங்க. திரும்பி வரும்போது அந்த ஆவியை திருப்பி கொடுத்துருவார். யோசனை பண்ணி பாருங்கள், இது எப்படி செட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது இது நடந்தது 2000 வருஷத்துக்கு முன்னால். ஸ்தேவான் உம்முடைய ஆவியை கையில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு தானே செத்து போனார். நாளைக்கு அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது இந்த சீன் தாங்க அவர் கண் முன்னாடி. அப்போவே அப்போ நடந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம், உங்கள் கையில் கொடுத்தேன், இப்போ நீங்கள் திருப்பி எனக்கு அந்த உயிர்த்தெழுதலை கொடுக்குறீங்க. அந்த விசுவாசம் அந்த 2000 வருஷ கேப்பில் எந்த விதமான ஒரு கேப் இல்லாமல் அப்படியே ஒட்டிடுச்சு பாருங்க. இவர் மரிக்கிறது, நாளைக்கு உயிர்த்தெழும் போதும் அதே சீன் தான். கிறிஸ்து வருவார், அந்த ஆவியை திரும்ப கொடுக்கிறார், இவர் உயிர் தெழுந்து வரார். இந்த எண்ணத்தில் தான் அப்போஸ்தலனாகிய அந்த அப்போஸ்தலருடைய விசுவாசம் இருந்தது. அதற்கு பிறகு வந்த இந்த விசுவாசிகள், இந்த நீதிமான்கள், அவர்களைப் போல இந்த ஒரு ஸ்தேவானுடைய விசுவாசம் அப்படித்தான். அதனால தான் என் ஆவி உம்முடைய கைகளில் கிறிஸ்து கையில் ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறார். அடுத்தது நம்ம கவனிக்கும்போது அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் அப்படின்னு இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படி சொல்லி அப்படின்னா இது எவ்வளோ நேரம் ஏற்பட்டதுன்னு நமக்கு தெரியல. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கலாம், இது கட்டாயமாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் நடந்திருக்க வேணும். அப்போ அந்த 1 மணி நேரத்துக்கு மேலேங்கிற போது அவர்கள் தொடர்ந்து கல்லெறிகிற மாதிரியெல்லாம் இருந்திருக்காதான். ஒரு செட்டில் கல்லெடுத்து அடித்து ஒரு கீழே விழுந்ததுக்கு பிறகு அவர் மரித்தாரா இல்லையாங்கிறத ஒரு செக் பண்ணுவாங்க. ஒருவேளை மரிக்கல, கொஞ்சம் மூச்சு இருந்ததுன்னா மறுபடியும் என்ன செய்வானா, கல் எடுத்து அடிப்பான். அப்போ எது வரைக்கும் அது நடக்கும்? சாகும் வரை அங்கே தூக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாகும் வரை கல்லெறியணும். அப்போ சாகும் வரை கல்லெறியக்கூடிய நிலைமையில் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த ஸ்தேவான் கூக்குரலிடவே இல்லை. மிக பக்குவத்தோட அவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு அவர் இறந்து போகிறார், அவர் மரித்து போகிறார். ஒரு மிகப்பெரிய விட்னஸ் ஆகிட்டார். ஒன்று மட்டும் உறுதி, அவர் அனுபவித்த வழிகளை இப்போ நம்மளால் அனுபவிக்க முடியுமா? ஸ்தேவான் தலையில் ஒரு பெரிய கல் இந்த இடத்துல அடிக்குது, எப்படி வலிக்கும்? அதை சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அடிக்குது, அப்படியே இந்த இடம் வெட்டுது, அந்த வெட்டு காயத்திலிருந்து ரத்தம் வருது. இங்கே அடிக்குது, வெட்டு காயத்திலிருந்து ரத்தம் வருது. தொடர்ந்து அங்கே அடிக்கும் போதே இங்கே அடிக்குது, இங்கே அடிக்குது, இங்கே அடிக்குது. யோசனை பண்ணிப்பார். தொடர்ந்து காயங்கள், தொடர்ந்து ரத்தம் சிந்துதல், மரணம் வரைக்கும். இதற்கு பெயர்தான் இரத்த சாட்சி, த செகண்ட் மார்டையர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி கம்பேர் பண்ணால் தான் நமக்கு ரொம்ப புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் இரத்த சாட்சியாக தேவனுக்கு முன்பாக இந்த பூமியில் மரிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஊழியக்காரர்களில் 2வது மிகப்பெரிய இரத்த சாட்சியாக இந்த ஸ்தேவான். இப்போ நம்முடைய கேள்வி, ஸ்தேவான் நமக்கு ஒரு பெரிய என்ன சொல்லலாம், ஒரு ரோல் மாடலாக இருக்காரா அல்லது ஒரு மாடலாக இருக்காரா, ஒரு முன்னடையாளமாக இருக்காரா, ஒரு நிழலாக இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸ்தேவான் நமக்கு ஒரு ரோல் மாடலா அப்படின்னா நமக்கு ரோல் மாடல் யார் தான்? கிறிஸ்து தான். ஸ்தேவானுக்கும் கிறிஸ்து தான் ரோல் மாடல். அப்போ இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கை இன்றைக்கு பைபிளில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை இப்போ நாம் அவருக்கு நடந்ததே அந்த இடத்துல இருந்த மாதிரியே நம்ம ஒரு சிந்தனை பண்ணி தான் படிக்கணும். அப்படி படிக்கும்போது ஸ்தேவானுக்கு ஏற்பட்ட வழிகளை உணரக்கூடியவர்களாக இருக்கணும்.
ஸ்தேவானுடைய மனநிலையை உணரக்கூடியவர்களாக இருக்கணும். ஸ்தேவானைப் போல மாறக்கூடிய மனநிலையில் இருக்க வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட் நமக்கு பிரயோஜனமாகும். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதில் என்ன முக்கியமாக அப்படின்னா, இவர் என்ன பாவம் பண்ணார்? இந்த கல்லெறிகிறது இருக்கு இல்லையா, இந்த கல்லெறிகள் என்பதற்குரிய தண்டனை நியாயப்பிரமாணத்திலிருந்து தான் வந்து தான். அதில் ஒரு 4 விஷயம் இருக்குது. எதுக்கெல்லாம் கல்லெறிவாங்க தெரியுங்களா? பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். ஒரு ஸ்திரீயை கொண்டு வராங்க. அந்த அம்மா விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய், கைக்கும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. அப்போது அவங்க பாருங்கள், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தினால் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. கவனிக்கிறீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது முதல்ல. அப்போ ஒரு விபச்சாரத்தில் பீடிக்கப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ளணும், இது பிரமாணத்தில் இருக்குது. அடுத்து நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனால் ஓய்வு நாள் அந்த சுள்ளி பொறுக்க போனான் ஒருத்தன், ஒரு பையன். அவனை பாருங்கள், வசனம் என்ன ஆகும்? 15:33. விறகுகளை பொறுக்கின அந்த மனுஷனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவர்களிடத்திற்கு சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். கையோடு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியால் என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் அவனை கூட்டிகிட்டு வந்து காவலில் வைக்கிறான். அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்படணும், சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள். எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள். ஒரு ஓய்வு நாளில் ஒரு சுள்ளி பொறுக்க போயிருக்கான். அதுக்கு பேக்ரவுண்ட் நிறைய இருக்குது. ஓய்வு நாளில் எந்த வேலையும் இது தேவனுடைய கட்டளை. இப்போ எதுக்கு சுள்ளி பொறுக்க போனால்? இது ஒரு கேள்வி இருக்குது. தனியாக சப்ஜெக்டாக தான் பார்க்கணும். ஏற்கனவே நம்ம வேறு ஒரு பாடத்தில் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. ஓய்வு நாள் இந்த சப்ஜெக்ட் கூட சில நேரத்தில் வரலாம். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு தண்டனை. அடுத்தது கவனிக்கும் பொழுது லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். பின்னும் நீ இஸ்ரேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரேல் புத்திரரில் இஸ்ரேலின் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்தால், அந்நிய தேவர்களுக்கு நீ கொடுத்துட்டீன்னா அவன் கொலை செய்யப்படணும். தேசத்தின் ஜனங்கள் அவன் மேலே என்ன செய்யணுமா? கல்லறியணும். 3 ஆப்ஷன் சொல்லிட்டார். ஒன்று விபச்சார ஸ்திரீ, இன்னொன்று ஓய்வு நாளில் அந்த சுள்ளி பொறுக்க போனவன், இன்னொன்று தன்னுடைய பிள்ளைகளை அந்நிய தேவர்களுக்கு கொடுக்குறவங்க. இல்லை நிறைய செய்தாங்க. 4வது பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவன் சுதேசியா பாருங்கள், தூஷித்தவனை பாளையத்துக்கு முன்பே கொண்டு போ, கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக, பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லறி. யாருங்க கவனிக்கிறீங்களா? சபையார். பாருங்க அந்த வசனம், எல்லாரும் கல்லெடுத்து என்ன பண்ணுமா? அடிக்கணுமா? ஓகே, இந்த 4 இன்னும் நிறைய இருக்குது, நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு 4 எடுத்துக்கலாம். இந்த 4 குற்றத்தை ஒருத்தர் செய்தால் அவங்க என்ன செய்யலாம்? அவங்க கல்லெறிந்து கொல்லப்படணும், நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. இதில் எந்த குற்றத்தை இங்கே ஸ்தேவான் செய்தார்? அவங்க எந்த குற்றத்தை எடுத்துக்கிட்டாங்க தெரியுங்களா? மற்ற 3 எடுக்கலை. இந்த 4வது ஒன்று இருக்குது பாருங்கள், இவன் தேவதூஷணம் சொல்கிறான். இந்த தேவ ஆலயத்தை இடிச்சுட்டு வேறு அரேஞ்ச்மெண்ட் இப்போ ஒரு இயேசுன்னு ஒருத்தர் கொண்டு வந்துவார்னு சொல்லி தேவதூஷணம் சொல்கிறான்னு சொல்லி தேவனுடைய சார்பாகவே குற்றம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி இல்லை. இவர் என்ன பண்ணிட்டார்னா, நான் இந்த 4 குற்றங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த 7ஆம் அதிகாரத்தில் அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவரை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஆப்போசிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அவர்கள் ஒரு குரூரமாயிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் மத்தியில் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்துட்டு தான் நம்ம படிச்சிருக்க முடியும். அவன் பரிசுத்தாவியில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமை அப்படின்னா புரியுதுங்களா? அப்போ தேவன் ஒரு சைக்காலஜிக்கலாக அங்கே ஸ்தேவானை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாரான். அடித்து நீ சாகும்போது நீ வலியோட துடிக்கக்கூடாது, நீ பக்குவமான வார்த்தைகளை நீ சொல்லணும். இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலாக அவருக்கு அந்த வலியே தெரியாமல் தான் இருந்திருக்கும் இல்லையா? அதனால தான் அவர் புலம்பாமல் இருந்திருக்கார். அப்போ அவருக்கு அந்த வலியை விட அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவர் பார்த்த காட்சி, அதுதான் இன்றைக்கி சப்ஜெக்டாக நம்ம பார்க்குறோம்.
அவர் பார்த்த காட்சி இருக்கு இல்லையா, அந்த காட்சி அந்த வலியெல்லாம் மறக்க பண்ணிடுச்சு. அவர் என்ன பார்த்தார்? தேவனையும் குமாரன் வலது பார்சத்தில் இருக்கிறதையும் அவர் பார்க்குறார். அப்போ இது எதற்கு ஒரு அத்தாட்சியாக இருக்குன்னா, அந்த இடத்துல ஸ்தேவானது எதற்கு அத்தாட்சியாக இருக்குன்னா, இவங்க எதை எதிர்பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவார், ராஜாவாக வருவார், ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? அந்த ஒரு காட்சி தான் அவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சத்தியம், ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை சாகும்போது, புரியுதுங்களா, தேவன் அங்கே அந்த ஸ்தேவானுக்கு அவருடைய என்ன சொல்லலாம், அவருடைய ஆசையை நிறைவேற்றினாராம். இந்த எதிர்பார்ப்பிலேயே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிற போது அந்த ராஜ்யத்தின் காட்சி, தேவன் கிறிஸ்து அவருடைய வலது பார்சத்தில் உட்காந்துருக்கிறது. இப்போ அவருக்கு என்ன தோணி இருக்கும் தெரியுங்களா? ஓ, ராஜ்யம் வந்துருச்சே, கிறிஸ்து பாருங்க கண்ணு முன்னாடி தெரிகிறாரு. இப்போ நான் மாம்சத்தில் இருந்தால் நான் அவர்கிட்ட போக முடியாது. இப்போ நான் அவரோட ஆவிக்குள்ளே போகிறதுக்கான சூழ்நிலைக்குள்ளே நான் போகிறேன். அந்த மனநிலைக்குள்ளே தேவன் அவரை கொண்டு போயிட்டார். அடிக்கிறாங்க, கல் எடுத்து அடின்னு அடிக்கிறாங்க. வலிச்சிருக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை, கட்டாயமாக வலிச்சிருக்கும். ஆனால் அந்த வலியில் அந்த வலியை அவர் உணரலை. அதற்கு பதிலாக தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள், அந்த காட்சி, தேவனுடைய சாட்சி, இதையத்தாங்க அதிகமாக பார்த்தார். இது என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இன்றைக்கி திருச்சபையின் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் தெரியுங்களா? இப்போ கூட அன்புக்குரிய சகோதர சகோதரி கொஞ்சம் கவனிங்க. அதிகமாக இப்போ ராஜ்யத்தின் சத்தியங்கள் ஏன் இன்றைக்கி நமக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதுனா, ஒரு விஷயத்தை தேவன் நமக்கு புரிய வைக்க நினைக்கிறார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கா, நிறைய பிரச்சனைகள் இருக்கா, சீக்கிரம் தீர்ந்துடும். பாருங்கள், வசனத்தை பாருங்கள். கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் பக்கத்தில் இருக்கு. கிறிஸ்து வந்தாச்சு, உலக ராஜ்யங்கள் எல்லாம் அவர் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கார். 3ஆம் உலகத்தை நோக்கி இந்த உலகம் போயிட்டுருக்கு. உலகம் பயந்து நடுங்குது. நீங்கள் பயப்படாதீங்க சொன்னாரா இல்லையா? நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ இந்த இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காட்சிகளாக, சாட்சிகளாக நம்ம கண்களுக்கு முன்னாடி நிற்குதா? அப்போ இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம், பலிகள் எல்லாமே ஒரு உண்மையான சத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிரும் தெரியுமா? இதை பார்க்கும்போது அந்த நம்மளை சுற்றிலும் நிறைய பேர் கல்லெடுத்து அடிக்கிற ரெடியாக இருக்காங்க. யார் தெரியுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? மற்றவங்களாம் யாரும் இல்லைங்க, சபையாரே தான். கல்லிலேயே அடிப்பாங்க, தலையில் அடிப்பாங்க, கையில் அடிப்பாங்க, காலில் அடிப்பாங்க, ரத்தம் பீச்சி அடிக்கணும். இது என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? ஒரு உண்மையான ஊழியக்காரன் ஒரு சத்தியத்தை சொல்லி சபைகளை ஏற்படுத்தும் போது அந்த சபைகள் இருக்கிற ஜனங்களே அவரை அவமானப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, கொலை செய்ய எத்தனைப்படும் போது அந்த கல்லெடுத்து அடிக்கிற மாதிரி தான் இல்லையா? கல்லெடுத்து அடித்த மாதிரி வார்த்தைகள் இருந்தெல்லாம் படிக்கிற முடியாது. அந்த மாதிரி வார்த்தைகள் மூலம் அடிப்பாங்க, செயல்பாடுகள் மூலம் அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது நாம் சிந்தன தியாகங்கள் எல்லாம் அவர்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். அதான் ரத்தம் அவர்களுக்கு முன்பாக தெரிக்கணும். அதுதாங்க சாட்சி. நம்ம சத்தியத்தை சொல்லி ஒருத்தருக்கு நல்ல சத்தியத்தை கொண்டு வந்து அவர்கள் நம்மை அவமானப்படுத்தும் போது, ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம கஷ்டத்தில் ரொம்ப அவமானப்பட்டு நம்ம ரொம்ப தோய்ந்து நிற்கிறோம் இல்லையா? அந்த தோய்ந்து நிற்கக்கூடிய நிலைமை தான் சாட்சியாக நம்ம சிந்தன ரத்தம் அவர்களுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கும், அவங்க விசுவாசத்தில் இருக்கும், அவங்களுடைய கீழ்ப்படுதல் இருக்கும். இதுதான் சாட்சி. இதுக்கு தான் அவர் சிந்தன ரத்தம் அந்த சாட்சிக்காரருடைய அந்த ட்ரெஸ்ஸில் இருந்தது. பவுல் அதை பார்க்குறாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு சத்தியத்துக்குள்ளே பவுல் வந்ததுக்கப்புறம் பவுலுடைய மனம் எப்படி தெரியுங்களா இழகி இருக்கும்? ஸ்தேவானை குறித்து அவர் நினைக்கும் போதெல்லாம் அழுதுருப்பார். சே, எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் ஸ்தேவான், அநியாயமாக அடித்து கொண்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் இல்லையா? ஒரு வேளை அந்த கதறுகிற காட்சி மாதிரியெல்லாம் அவர் திங்க் பண்ணியிருக்கணும். அதனால் ஸ்தேவானை பற்றி அவர் எவ்வளவுப்பட்ட உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்குள்ளே கொண்டார். உம்முடைய சாட்சின்னு சொல்லிட்டார். உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானை அடிக்கும்போது நான் பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருந்திருப்பார் இல்லையா? பவுலை மனம் மாறுவதற்கு ஸ்தேவானுடைய ரத்தம் காரணமாக இருந்திருக்குன்னா ஸ்தேவானுடைய தியாகம் எவ்வளோ உயர்ந்ததுன்னு பாருங்கள். இன்றைக்கி நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இந்த தியாகத்தை தாங்க செய்ய வேணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கல்லடி வாங்குவதற்கு நிறைய பேர் ரெடியாகவே இல்லைங்க. ஆனால் ஸ்தேவான் தான் இன்றைக்கி ரத்த சாட்சி.
கல் எடுத்து அடித்தவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் ஒருத்தர் சாட்சியாக இருந்தாருங்க. ஸ்தேவானுடைய இரத்தத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தாங்க இரத்த சாட்சி. இதுக்கு பேர் தான் இரத்த சாட்சி. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் நம்ம பார்க்குறோம் தெரியுமா? அவர் கடைசியாக மரிக்கும்போது சொன்ன வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். கவனிக்கிறீங்களா? இந்த பாவத்தை இவர்கள் மேலே சுமத்தாதிரும் சொன்னார் இல்லையா? இவைகளெல்லாம் இன்றைக்கு யாருக்கு பாடம்னா, விசேஷமாக அவர் பார்த்த காட்சி மாதிரியே இன்றைக்கி சத்தியத்தில் நம்ம ஒரு காட்சி பார்க்குறோம் தெரியுமா? தேவனும் கிறிஸ்துவும் பார்த்தாரா? இன்றைக்கி இதே மாதிரி ஒரு காட்சி நம்ம யார் தெரியுமா பார்க்குறோம்? 7ஆம் சபை. 7ஆம் சபை மக்கள் அதை பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் 7ஆம் சபையினுடைய காலத்தில் என்ன நடக்குதுன்னு நிறைய தடவை படிச்சிருக்கோம். இன்னொரு தடவை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு. இந்த காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவர் பார்த்த காட்சி மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்குறோம். அப்போ அன்னைக்கு ஸ்தேவான் யாருக்கு நிழலாக இருக்கார் தெரியுமா? கடைசி கால பாத அங்கங்கள் ஒரு குரூப் இருக்கிறாங்க. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ தெரியாதுங்க. பைபிள் சொல்கிற சத்தியத்தில் என்ன தெரியுமா? இந்த வேதம் சொல்லுது, ஸ்தேவானை போல ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தான் இங்கே சாக போகிறாங்க. கடைசியாக அவங்களுடைய மரணம் தான் இந்த உலகத்துக்கே ஒரு விட்னஸ் ஆக போகும். எப்படி நல்லா தெரியாது. ஆனால் ஒன்று, நம்மளையெல்லாம் நிற்க வச்சு கல்லெடுத்தெல்லாம் அடிக்க போகிறது இல்லைங்க யாருமே. ஆனால் நிறைய அடிச்சிட்டாங்க. கற்கள்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அடித்தா வலிக்கும், காயமாகும், ரத்தம் தெரிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி நிறையா பேர் சத்தியத்தில் ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரர்கள் மேலே வாய் வார்த்தைகளில் செயல்பாடுகளில் கல்லெடுத்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டுகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒன்று, அந்த ரத்தம் யார்கிட்ட சிந்துதுன்னா, யார் அடிக்கிறாங்களோ அவங்களுடைய வஸ்திரத்தில் அது சிந்துதான். நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் எல்லாம் யாருக்கு, எந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக நம்ம கஷ்டப்பட்டோமோ, எவ்வளோ துன்பப்பட்டோமோ, எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணமோ, நம்முடைய தியாகங்கள் எல்லாம் அவங்களுடைய வஸ்திரத்தில் என்ன இருக்குது? இப்போ விட்னஸாக இருக்குது. சுத்தியில் பாருங்க எத்தனை பேர் சத்தியத்துக்குள்ளே வந்திருக்காங்க. விட்னஸ் இருக்கு. அது தேவனுக்கு தெரியும். இது யாருக்கு ஆறுதல் தெரியுமா? அந்த கஷ்டப்படுறாங்க பாருங்க, ஒவ்வொரு முறையும் ஊழியத்தை செஞ்சு அவமானத்திலேயே சாகுறாங்க இல்லையா? அவங்களுக்கு தேவன் கொடுக்குற ஆறுதல் தான். நீ கவலைப்படாத, நீயும் ஒரு இரத்த சாட்சி. உன்னுடைய ட்ரெஸ்ஸு, உன்னுடைய ரத்தம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கு. கவலைப்படாத. அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்யணும்? அன்றைக்கு ஸ்தேவானுக்கு வேத வசனம் அவர் படித்து பிரசித்தமாய் தெரிஞ்சாரான்னு தெரியல, பரிசுத்த ஆவியினால் தேவன் வெளிப்படுத்தினாராம். நம்ம இதை குறித்து பவுல் எழுதும்போது பாருங்கள், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். என்னைக்கு தேவன் நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்தாரோ அன்னைக்கே நம்ம பரிசுத்தாவியினுடைய அந்த விஷன், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. அதில் தான் இப்போ நம்ம விஷன் பார்க்குறோம். அன்னைக்கு அதே விஷன் தான் அவர் பார்த்தார், தரிசனத்தை பார்த்தார். அதே தரிசனத்தை தான் இன்றைக்கி நம்ம எப்படி பாருங்கள். அடுத்த வசனம் வரும், அந்த ஆவி எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து பார்க்குது. அப்போது இதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டுருக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வசனங்கள் எல்லாம் பவுல்கிட்டிருந்து எப்படி வெளிவந்தது? அனுபவத்தின் மூலம். ஸ்தேவான்கிட்டிருந்து சில அனுபவங்களை பெற்றிருக்கிறார் பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால தான் அவர் தெளிவாக எழுதுகிறார், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த வசனம் இப்போ ஸ்தேவானுக்கு தெளிவாக பொருந்திருக்கும். காரணம் என்ன? அவர் மரிச்சிட்டார், உயிரோடு இருக்கும் போதே மரிச்சிட்டார். அவருடைய ஜீவன் கிறிஸ்து உள்ள அடிக்கிறாங்க. அதனால தான் அது எப்படி வெளிப்படுதுன்னா அன்பாக வெளிப்படுது. இந்த பாவத்தை இவர்கள் மேலே சும்மா, ஏன்னா சாகும்போது கூட கிறிஸ்துவுக்குள்ள, அந்த ஸ்தேவானுக்குள்ள கிறிஸ்து இருந்தார் இல்லையா? சாகும்போது நம்மெல்லாம் ஏதாவது அடிபட்டு சாகும்போது நமக்குள்ளே கிறிஸ்துலாம் இருக்க மாட்டாருங்க. நமக்குள்ளே யார் இருப்பாங்கன்னா யாரோ ஒரு பரிதாபமான ஒரு பழைய மனுஷன் தான் இருப்பான்.
ஆனால் அங்கே கிறிஸ்து இருந்தார். இப்போ சொல்கிறார், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அடுத்த வசனம் பாருங்க, கொலோசியர் 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, அப்போ நமக்குள்ள யார் தான் வெளிப்படணும்? கிறிஸ்துகிட்ட பவுல் ஒப்படைச்சார், கிறிஸ்துவிட்ட ஸ்தேவான் ஒப்படைச்சார். வெளியே வரும்போது கிறிஸ்துவாக அவங்க வெளிப்பட்டுருவோம். அதைத்தான் நம்ம சொல்கிறோம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அவரோடைய பாடுகளை சகித்தால் அவருடைய ஆளுகை செய்யலாம். இதை யாரை பார்த்து சொல்லியிருப்பார் பாருங்க. இப்போ ஸ்தேவானை பார்த்துருப்பாருங்க, அடியை சகிக்கிறாருங்க. சகிச்சாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அவர் வாயிலிருந்து எந்த கூக்குரலும் வரல. தெய்வ முகம் அவருக்கு முன்பாக இருந்தது, தேவதூதன் முகம் இருந்தது. அவர்களுக்காக ஜெபம் பண்ணார். அப்போ யார் இருந்தது உள்ள? கிறிஸ்து. நார்மலாகவே நமக்குள்ள கிறிஸ்து இருக்க மாட்டார். ஆனால் எப்போ இருக்கணும்? இந்த மாதிரி கொடுமைகள், கஷ்டங்கள், கல்லடி எல்லாம் வாங்கும்போது அனுபவிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ அதுக்கு கொஞ்சம் கவனிச்சின்னா, இப்போ பவுல் இவ்வளோ தூரம் கொடுமை பண்ணிட்டார் இல்லையா? ஸ்தேவான் என்ன ஜெபம் பண்ணார்? இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் ஜெபம் பண்ணார் இல்லையா? இந்த சப்ஜெக்டுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸ்தேவானுடைய ஜெபம் கேட்கப்பட்டதா? தான் கேள்வி. நீங்கள் சொல்லுங்கள், ஸ்தேவானுடைய ஜெபம் கேட்கப்பட்டதா? கட்டாயம் கேட்கப்பட்டது. புரியுதுங்களா? ஸ்தேவானுடைய ஜெபம் கேட்கப்பட்டனுடைய சாட்சி தான் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? எவ்வளவு கொடுமை பண்ணார் சபையை, எவ்வளவு அடித்தார், தேவாலயத்திலேயே கூட்டி வச்சு அடித்தார். இன்றைக்கு இந்த ஸ்தேவான் பவுலுக்காக ஜெபம் பண்ணியிருக்கார் பாருங்க. இந்த பாவத்தை இவர்கள் மேலே சுமத்தாது. கவனிங்க, நம்ம வேறு சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது இல்லையோ, ஆனால் இயேசு கிறிஸ்து பண்ண ஜெபம் கேட்கப்படும் இல்லையா? யோவான் 17 ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணியிருக்கார். அந்த ஜெபம் நமக்காகவும் தான். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம்? நம்முடைய ஜெபம் கேட்கப்படுதோ இல்லையோ, ஆனால் ஆண்டவருடைய ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவர் நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கார். கட்டாயமாக கிறிஸ்துவுக்காகவாவது தேவன் நம்மளை என்ன பண்ணிடுவார்? மன்னிச்சிருவார், காப்பாற்றிடுவார். அந்த மாதிரி ஒரு சிந்தனை. ஆனால் இந்த சப்ஜெக்ட் என்ன சொல்லுது பாருங்கள். ஸ்தேவானுடைய ஜெபம் கேட்கப்பட்டதானா? ஆமாம். இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். பவுல் அதனால தான் தேவன் என்ன செய்கிறாராம்? கூப்பிட்றார். கூப்பிட்டு பவுலை அவ்வளவு குரூர மனுஷனை ஒரு இலகுன மனுஷனாக மாற்றுறார். இப்போ சமீபத்தில் ஏதோ நம்முடைய புது சிருஷ்டியினுடைய ஒரு சின்ன ஆர்டிக்கல் ஒன்று வந்தது. அதில் அந்த கனியினுடைய நேச்சர் என்ன, ஒரு கனியினுடைய நேச்சர் என்னங்கிறதுல அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கனி எப்படி இருக்கும்? காய் கடினமாக இருக்கும், கனி ரொம்ப ஒரு மிருதுவாக இருக்கும் இல்லையா? எப்பொழுதுமே. அடுத்தது அதை நல்லா நம்மளால் பிசைய அது முடியும். நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை உருவாக்க முடியும். கையில் பிணையலாம். அப்புறம் ருசியாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க ஒரு பக்குவமடைந்த ஒரு மூத்த சகோதரன், ஒரு நல்ல கனி கொடுக்கக்கூடிய சகோதரன் எப்படி இருப்பார்னா, ஒரு இலகன மனசோட மற்றவர்களுக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில். கவனிக்கிறீங்களா? மனநிலையில். அப்போ மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே ஆவிக்குரிய அந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ருசியை ஏற்படுத்துகிறவர்களா இப்படி தான் இருக்கணுமா தேவனுடைய பிள்ளை. இப்போ பாருங்கள், வாழ்ந்து செத்து வாழ்ந்திருக்கார். இப்போ நம்முடைய ஸ்தேவான் தன்னுடைய மரணத்தின் மூலம் ஒரு இலகின மனசை, ஒரு நல்ல மனசை, ஒரு கிறிஸ்துவுடைய சிந்தையை இப்போ என்ன செய்கிறார்னா இந்த உலகத்துக்கே அவர் காட்டிட்டு போயிட்டார். இதெல்லாம் தாங்க காட்ட போகிறார். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் இப்போ ஸ்தேவானை இன்னைக்கு நினச்சா ஸ்தேவானை நிமித்தம் உருகிடுவாருங்க. இதையே இவனுடைய தியாகத்தை தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அவர் காட்ட போகிறார். அப்படி காட்டும்போது ஸ்தேவானுடைய அந்த தியாகம் அங்கும் நினைவு கூறப்படும், அங்கும் உணரப்படும், அங்கும் நல்ல மனதாக அது மாற்றப்படும். அதனால தான் சொன்னேன், ஸ்தேவானுடைய ரத்தத்துக்கு சாட்சியார்னு அப்போஸ்தலனாகிய பவுல். இதுக்கு பேர் தாங்க ரத்த சாட்சி இல்லையா? அந்த ஒரு நல்ல மனசை ஒரு நல்ல கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி பவுல்
ஸ்தேவானை குறித்து மிகுந்த உயர்ந்த எண்ணம் உள்ளவர். இதைய பவுலுக்கு உணர்த்துறதுக்கு தான் அப்போஸ்தலர் 14:19 ஏற்கனவே படித்தோம் இல்லையா. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். இப்போ பவுல் கல்லடி வாங்கிட்டாரா? அடித்து செத்துட்டாருன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ ஏறக்குறைய அடித்தா செத்துருவாங்க. ஆனால் அடுத்த நாள் எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாருங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக, நிறைவேற்றுவதற்கு முன்பாக சாத்தானும் சரி, சாத்தானை சுற்றி இருக்கிற அவருடைய டிவைஸ் சபை மக்கள் யார் வேணாலும் தடுக்கலாம். தேவனுடைய ஊழியக்காரனை ஒருத்தனாலும் ஊழியக்காரனுடைய ஊழியத்தை தடுக்க முடியாது. அவன் சாகிறது தேவனுடைய கையில் இருக்கு. அவன் சாகிற வரைக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஊழியத்தை யாருனாலையுமே தடுக்க முடியாது. நிறைய பேர் அப்படியே தடுத்தெல்லாம் பார்த்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, அட்ரஸே இல்லைன்னாங்க, இனி வெளியே வர முடியாது, அவருடைய சாப்டர் முடிஞ்சதுன்னாங்க, தேவன் கட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் எத்தனை ஊழியக்காரர் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? ஆனால் தேவனுடைய உண்மையாக இருக்கக்கூடிய ஊழியக்காரருடைய ஊழியத்தை தேவன் அவர் சாகிற வரைக்கும் அவர் கட் பண்ண போகிறதில்லை, நல்லா வளர்த்துவார். இப்போ பவுலுக்கு அந்த உணர்வை கொண்டு வருவாங்க. அடித்து வலிச்சிருக்கும் இல்லையா பவுலுக்கு, உட்கார்ந்து அழுதுருப்பாருங்க. ஸ்தேவானுக்கு இப்படித்தானே வலிச்சிருக்கோம். திங்க் பண்ணி பாருங்கள், ஸ்தேவானுக்கு இப்படித்தானே வலிச்சிருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம ஒரு குருவரமாக இருந்துட்டுமே, அப்படியே தன்னுடைய மனசை ஒரு கடின மனதிலிருந்து, அதான் கல்லான இருதயத்திலிருந்து சதையான இருதயத்துக்கு பவுல் மாறுவதற்கு ஸ்தேவானுடைய ரத்தம் காரணமாக இருந்தது. அப்படின்னா தேவன் எந்த அளவுக்கு ஸ்தேவானை பயன்படுத்தியிருக்கார். இன்றைக்கும் நிறைய பேருடைய மனதை மாற்றுவதற்கு தேவன் ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளுடைய ரத்தத்தை அவர் என்ன செய்வாராம்? பயன்படுத்துவார். நம்ம சொல்கிற ரத்தம்னா உங்களுக்கு புரியுது இல்லையா? தியாகம், அவமானம், கஷ்டம், நல்ல குணலட்சணங்கள் பயன்படுத்துவார். சில பேர் மனசு மாறுவாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் ஒரு உண்மையான ஊழியக்காரர்கள் மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணிடக்கூடாது, தவறான வார்த்தைகள் பேசிடக்கூடாது. அப்படி ஒருவேளை அவர்கள் நம்மளை கொடுமைப்படுத்தினா கூட கொடுமையை வாங்கிட்டு போயிடணும், அவ்வளோதான். பின்னாடி என்னைக்காவது ஒரு நாள் பவுல் மனம் மாறுவதற்கு அங்கே ஸ்தேவானுடைய மனது காரணமாக இருந்த மாதிரி அவர்கள் மனம் மாறுவதற்கு நம்முடைய நல்ல குணலட்சணங்கள் காரணமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இங்கேயே திரும்ப திரும்ப மோசமான குணலட்சணத்தையே காமிச்சிட்டா எப்படி? எவ்வளவு கேட்டாலும் புத்தி வர்றதில்லை. நிறைய சகோதர சகோதரிகளுக்கு அந்த புத்தியே வரமாட்டேங்குது. நாம் கிறிஸ்துவாக மாறணும் மாறணும் மாறணும்னு பல முறை சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனாலும் அந்த பழைய மனுஷனை விட்டு என்ன செய்ய முடியறது இல்லையா? மாற முடியறதில்ல. என்றைக்கு ஒரு மனுஷன் மாறுகிறானோ அவன் புதிய சிருஷ்டி, அவன் நீதிமான். அவன் மனுஷன் இல்லை, அவன் மானாயிடுவான், நீதிமான் ஆயிடுவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரணும்னா தேவனுடைய ஒரு நல்ல கேரக்டர் எப்படி பாருங்கள், ஸ்தேவானுக்குள்ளே வந்தது, அது அப்படியே பவுலுக்குள்ளே வந்தது, இப்போ நமக்குள்ளே வருது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் வருகையிலே தான் சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அந்த சிநேகிங்கிற இந்த வார்த்தையை ஸ்தேவான் மனசுக்குள்ளே வாங்கிட்டு எப்படி சொல்கிறார்? சகோதரரே அப்படிங்கிறார். ஆரம்பித்தார் இல்லையா? சத்துருக்களை என்னன்னு சொல்கிறார்? இப்போ சகோதரன் கூப்பிட்றார். பாருங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். இதிலையே நம்ம கம்பேர் பண்ணலாம். நமக்கு ஒரு பலனும் வரமாட்டேங்குதே. ஏன் அப்படின்னா நாம் தான் ஒன்றுமே செய்யலையே இல்லையா? உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள், அவர் நன்றியாரியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீங்க, அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதீர்கள் சொல்கிறார் பாருங்க. அப்போ மற்றவர்களை நம்ம குற்றவாளியாக தீர்த்துட்டோம்னா அடுத்தது நம்ம குற்றம் வெளியே வருமா? நம்மளையும் குற்றமாக நம்ம தீர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் மற்றவர்களை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அப்போ தேவனுடைய முக்கியம். அப்போ பாருங்கள், இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்தேவானுடைய மரணத்தின் மூலம் பவுல் தன்னுடைய மனசு மாறிட்டார். கொஞ்ச நாள் பவுல் ஊழியத்துக்கு போகும்போது பயந்துட்டார். இவங்கெல்லாம் நம்மளை தப்பாகவே பார்த்துருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டாங்க. நாளாக 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 பவுலை மிகப்பெரிய ஊழியக்காரனை எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு குரூப் அவரை கொலை செய்கிறதுக்கும் கஷ்டப்பட்டிருக்கோம்.
கவனிக்கிறீங்களா? அப்போது கடைசியாக அதனுடைய அல்டிமேட்டாக கவனிக்கும்போது பவுல் எப்படி முடிச்சிட்டார்னா, நான் என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்கிற அளவுக்கு தன்னுடைய மைண்டை வந்து கம்ப்ளீட்டாக அவர் மாற்றிட்டார். கடைசியில் என்னாச்சு, பவுல் செய்த எந்த தவறும் வெளிவரவே இல்லை. ஆனால் நிறைய தவறுகள் செஞ்சேன்னு இவர் என்ன சொல்லிட்டு இருக்கார், நான் இந்த எல்லாம் செய்துட்டேன்னு சொல்லும் பொழுது தேவன் என்ன பண்ணிட்டார்னா, அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இப்போ என்ன பண்ணிட்டார்னா பவுலை மிகப்பெரிய ஊழியக்காரனாக கொண்டு வந்துட்டார். இதுக்கு காரணம், இந்த சப்ஜெக்டினுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா, ஒரு உண்மையான நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும். சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதுமே நீதிமான்கள். அப்போ ஸ்தேவானுடைய ஜெபத்தை தேவன் கேட்டாருங்க, நம்ம ப்ரூஃப் நம்ம கையிலே இருக்கு பாருங்க. அப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இப்படிப்பட்ட மனநிலைக்குள்ளே வந்துட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கட்டாயமாக நம்முடைய ஜெபத்தை கூட தேவன் கேட்பார் என்பதற்கு ஸ்தேவான் ஒரு இரத்த சாட்சி, பவுல் ஒரு இரத்த சாட்சி. இப்போ நாமளும் மற்றவர்களுக்கு இரத்த சாட்சியாக மாறணும்னா இந்த கண்டிஷனுக்குள்ளே வரணும். கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஸ்தேவானுடைய பேர்லேயே ஒரு பெரிய விஷயம் இருக்குது. கிரீக்கில் ஸ்டெஃபனோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஸ்டீஃபன். ஸ்டீஃபன்னால என்ன அர்த்தம் தெரியல, க்ரௌன் அப்படின்னு அர்த்தமா, விக்டரின்னு அர்த்தமா, ஜெயம்னு அர்த்தமா. இப்போது ஸ்தேவான் மறிச்சிட்டாரா ஜெயிச்சிட்டாரா தான் கேள்வி. ஸ்தேவான் ஜெயித்து விட்டார். கவனிக்கிறீங்களா? இந்த சப்ஜெக்டில் ஸ்தேவான் இன்னைக்கு நம்ம தெளிவாக சொல்லலாம். பாருங்க, பவுலே தேவன் 144,000 பேரை கொண்டு போயிட்டார் அப்படிங்கிற போது பவுலை மனமாற்றின ஸ்தேவான் அதுக்கு பக்கத்தில் தான் இருப்பார் இல்லையா? அப்போ ஸ்தேவான் ஜெயித்து விட்டார். இதை வந்து பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் சொல்லும் பொழுது நம்ம கவனிக்கலாம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். ஒருவேளை இவர் ஸ்தேவான மனசில் வச்சுருந்தா எப்படி எழுதியிருப்பார்? ஸ்தேவானுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாரு, இப்போ எனக்கு கொடுப்பாரு. அடுத்தது என்ன சொல்கிறார்? அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருவார். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.